கர்த்தருக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய அழைப்பு என்ன? நான் போதகராக இருக்கிறேனா, அல்லது அப்போஸ்தலனாக இருக்கிறேனா, அல்லது தீர்க்கதரிசியாக இருக்கிறேனா, அல்லது சுவிசேஷகனாக இருக்கிறேனா, அல்லது மேய்ப்பனாக இருக்கிறேனா என்று நீங்கள் உணர்வதற்கு முன்பாக நீங்கள் முதலாவது இருக்க வேண்டிய தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு காரியத்திற்கான அழைப்பு உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது என்னவென்றால், நாம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்னவென்றால், வாசிக்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். எனவே நம்முடைய அழைப்பு என்ன? அவர் இயேசுடைய அழைப்பை பற்றி பார்க்கிற பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எனவே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதான் நமக்கு முக்கியமானது, இல்லையா? இவர் என்ன சொல்கிறார் என்றால், பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போலவே நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அவரை ஒரு மாதிரியாக அவரை வைத்துக் கொள்ளுங்கள், அவரை போலவே இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்றால் என்ன? பிரியமானவர்களே, அடுத்ததாக வசனம் மத்தேயு 16:24 இதற்குரிய பதிலை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்றால் என்ன? மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்னன்னா, தன்னைத்தான் வெறுத்து என்றால் சுயத்தை வெறுத்து, தன்னுடைய சுய விருப்பங்களை வெறுத்து, தன்னுடைய சுய ஆசைகளை வெறுத்து என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்படி கிறிஸ்துவை என்னை பின்பற்றுங்கள் சொல்றாரு. அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவர் முதலாவது வைத்த முன்மாதிரி எதை செய்தார் என்று சொல்லி அவர் என்ன இயேசு செய்தார், அப்படி அவரை பின்பற்ற வேண்டுமே. அவர் என்ன செய்தார் என்று பார்க்கிற பொழுதுதான் நீங்கள் யோவான் 6:38 எடுத்து வாசித்தீர்கள் என்றால், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார்? பிதாவின் சித்தத்தின்படி செய்ய. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை முன்மாதிரியாக வைத்து நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நாமும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறபடி நாம் போதகராகவோ அல்லது தீர்க்கதரிசிகளாகவோ அப்போஸ்தலர்களாகவோ அல்லது சுவிசேஷர்களாகவோ மேய்ப்பர்களாகவோ அழைக்கப்படுவதற்கு முன்பு, இது அழைக்கப்பட்டாலும் இந்த அழைப்பு இல்லாவிட்டாலும் கூட நாம் பிதாவினுடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே முதல் அழைப்பு. பிரியமானவர்களே, எனவே நாம் இந்த 5 விதமான ஊழியங்கள் மற்ற காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் போனீர்கள் என்றால் என்ன நடக்கும் என்று வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல முக்கியமா பார்க்கிற பொழுது என்னவென்றால், நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவின் சித்தம் என்பது இயேசுவை போல் மாறுவது. இயேசு எப்படி இருந்தாரு, அவர் என்னவெல்லாம் செய்தார்
என்று சொல்லி நீங்கள் இந்த 4 சுவிசேஷங்களில் நீங்கள் அலசி ஆராய்கிற பொழுது அநேக நல்ல காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நம் போதகராகவோ அல்லது தீர்க்கதரிசியாகவோ மற்ற ஊழியக்காரோ இருந்துவிட்டு நம்மளுடைய நற்கிரியைகளை நாம் காட்டவில்லை என்றால், நாம் அன்பில்லாதவர்களாக இருப்போம் என்றால், எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால், நாம் இச்சை அடக்கமில்லாதவர்களாக இருப்போம் என்றால், அல்லது நம் எப்பொழுதும் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருப்போம் என்றால், தேவனுக்கு இயேசுவை போல நாம் வாழவில்லை என்றால், நாம் எந்த ஊழியத்தை செய்தாலுமே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ நம்ம முக்கியமானது என்னவென்றால், அக்கிரம செய்கைக்காரரே. அப்ப நம்ம செய்கை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோமா? கிறிஸ்துவை போல், பிதாவின் சித்தம் என்றால் கிறிஸ்துவை போல் நாம் மாறுகிறோமா? எனவே நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல் மாறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்வது என்னவென்றால், நீங்கள் சற்று உங்களை சோதித்து பாருங்கள். நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேனா? இயேசுவை போல நான் மாறுகிறேனா? இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா? இதுதான் பிரியமானவர்களே முதலாவது தேவன் விரும்புகிற காரியம். இந்த காரியம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பெரிய போதகராகவோ பெரிய ஊழியக்காரராகவோ நாம் இருந்து கொண்டு நம்மிடம் கனிகளை, ஆவின் கனிகளை நாம் காட்டவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். சிந்தித்து உங்களுடைய பதில்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அது என்னுடைய செய்திக்கு கீழாக தெரிவியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென்.